இந்தோனேசியாவின் கிழக்கு பகுதியில் லெவோதோபி லாக்கி எரிமலை வெடித்ததில் வானத்தில் சுமார் 18 கிலோமீட்டர் உயரமுள்ள ஒரு மூடிய சாம்பல் கோபுரத்தை வானத்தில் கக்கியது. பிரபலமான சுற்றுலா உல்லாச தலத்தில் ஏற்கனவே எரிமலை குமுறியதால் ஏற்பட்ட பாதிப்பினால் 12க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட சில வாரங்களுக்கு பின் மீண்டும் இப்படியொரு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. புளோரஸ் சுற்றுலா தீவில் உள்ள 1584 மீட்டர் உயரம் கொண்ட லெவோதோபி எரிமலை உள்நாட்டு நேரப்படி இன்று காலை மணி 11:05 வெடித்ததாக எரிமலை பேரிடர் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. லெவோதோபி எரிமலையின் உச்சியில் இருந்து ஏற்பட்ட குமுறலினால் சுமார் 18,000 மீட்டர் உயரத்திற்கு கரும்புகைகள் சூழ்ந்து காணப்பட்டது. ஆற்றோரத்திற்கு அருகே மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் கனத்த மழை பெய்தால் எரிமலையினால் வெளியேறிய சாம்பல் சுற்றுப்புற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சகதி வெள்ளமாக உருவாகும் சாத்தியம் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது.